குலதெய்வம் கோவில் போகிறதுனா எல்லோரும் ஒரே கோவில் போயிட்டு வந்துடுவாங்க. எங்களுக்கு மட்டும் 3 கோவில் இருக்குது. முத்தூரில் செல்லாண்டியம்மன் கோவிலில் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் இப்போ செல்வகுமார் சாமி கோவில் வந்திருக்கோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா சுத்த சைவம். இங்கே அசைவங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. நம்ம வேண்டுதல்னால் பொங்கல் வச்சுக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம். இந்த மரத்துக்கடையில் வந்துட்டு தீர்த்தம் திண்ணூறுலாம் வச்சுட்டாங்க. கூட்டம் அதிகமாக வரும் அப்படின்றனால நம்ம தீபம் போட்டுட்டு இங்கே தீர்த்தம் திண்ணூறுலாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுதான் இங்கே செல்வகுமார் சாமி. சாமி கும்பிட்டு வெளில வந்தோன்னா குகைன்னு சொல்லி இருக்கும். இந்த குகையில் இந்த மாதிரியான அமைப்புகளில் சுவாமி இருப்பாங்க. இதுக்கு தனி வரலாறுகள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இதை கும்பிட்டுட்டு வெளில வந்தோன்னா செல்லாத்தா, முத்தாத்தா, அத்தாத்தான்னு சொல்லிட்டு 3 பெண் தெய்வங்கள் இருப்பாங்க. அந்த பெண் தெய்வங்களுமே வந்துட்டு வருஷம் வருஷம் பௌர்ணமிக்கு எடுத்து அதை பூஜை பண்ணுவாங்க. உள்ள சில விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். நாங்கள் இதை சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்துட்டு குப்பனசாமி கோவில் வரணும். இந்த கோவில் வந்தாலே அப்படியே சிக்கனும் மட்டனும் கொதிக்கிற வாசம் பயங்கரமாக அடிக்கும். ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இல்லை, ஒரு 10-15 பேர் தான் அடசல் போட வந்திருந்தோம். நம்ம வந்துட்டு சேவல் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பெருசாக நம்மக்கிட்ட கோழி இல்லை, நான் இருந்த சேவலையும் பரவாயில்ல சாமிக்குன்னு எடுத்துகிட்டு போயாச்சு. சாமிக்கு பொறுத்த வரைக்கும் தாளிக்காமல் எடுக்கணும். தலை, கால், அப்புறம் ஈரல், அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு தான் நம்ம சாமி கும்பிடுவோம். அப்புறம் நல்ல கறிகளுமே எடுத்து கொடுப்போம். இப்போ வந்துட்டு வெந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு சாமிக்கு வச்சுட்டு வந்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். சாமிக்கு எடுத்துகிட்ருக்கோம். சாமிக்கு பிடிச்ச பீஸாக தான் எடுத்து வைப்போம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தாளிக்காமல் கொடுக்கணும். சாமிக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தாளிப்போம். இல்லை சாமிக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். பயங்கரமான வெயில், ஆனால் அதையும் பொருட்படுத்தலை நாங்கள். எங்களுக்கு அது ஏன்னா சேவல் கொஞ்சம் பெருசாக இருந்தனால முத்தெல்லாம் ஆனால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இந்த வெயிலில் வந்துட்டு விறகடுப்புலாம் வச்சு சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்ச நாளாக வந்துட்டு சிலிண்டரும் ஒரு பர்னர் இருக்கிற மாதிரியான அடுப்பும் எடுத்துகிட்டு போய்ட்றாங்க. கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு. சாப்பாடு வச்சுட்டு இந்த குழம்பு செய்கிறோம் இல்லையா, இது மோஸ்ட்லி அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்துடுவோம். கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வருவோம். இவ்வளோ நேரம் விளையாண்டுட்டு இருந்த போல் சாமி கும்பிட போகும்போது தூங்கிட்டா எனக்கு அங்கே போய் எந்திரிச்சுப்பான்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. இதுதான் எங்கள் குப்பனசாமி கோயில். பார்க்குறக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வேறு யாராவது இங்கே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த கோவில் வந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இது குலதெய்வமாக இல்லாதவங்களும் இங்கே வந்துட்டு போவாங்க. இந்த சாமி அவ்வளோ பவர்ஃபுல். சாமிக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வெறும் அடசல் மட்டும்தான் வச்சுருந்தோம். அடசல்ங்கிறது நம்ம அந்த கறி தான். மற்றவங்க வந்துட்டு இந்த கோட்ரு, சுருட்டு எல்லாமே வச்சு கொடுத்தாங்க. இங்கே வந்துட்டு கோட்டில் தீபம் ஏற்றுவாங்க. அது ஸ்பெஷல் தான். நிறையா பேருக்கு வந்து தெரியாது. நீங்கள் அந்த கோயிலுக்கு போனால் தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக சாமிக்கிட்டேருந்து மாலை கொடுத்தாங்க. அதை காருக்கு போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.